ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. நேற்று சுற்றியில் நான் எங்கேயும் போகலை, எதையும் பார்க்கல. போனோம், திலீப்பாவை வந்து அனுப்பி விட்டோம், கோகுலை கொண்டு போய் விட்டோம், கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். இது ஆல்ரெடி நைட்டே சொன்ன ஒரு விஷயந்தான். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு சிரிப்பு வருது. அதாவது ஒரு எச்சக்கலை, அப்போ பேரே தெரியாத ஒரு எச்சக்கலை, எவனுக்கு பிறந்தானே தெரியாத ஒரு எச்சக்கலை, ஆத்தாக்கிட்டே போகிற ஒரு எச்சக்கலை எங்களை வந்து இப்போ ஏன் ஐயா அதை வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் ஒரு ட்ரோல் எடுத்து நம்ம போக்சோ கிளவியே கொடுத்து அதில் அவள் ஐடியில் போட்டிருந்தான். எல்லாருமே போய் அதை பார்த்துருப்பீங்க. நேற்று நானும் பார்த்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி போய் பார்த்தா அந்த வீடியோவை காணோம். என்னன்னு பார்த்தா கிளவி உட்காந்துக்கிட்டு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கா. புருஷங்க லிஸ்ட்டாக வரிசையாக போட்டான். சீனிவாசனில் ஆரம்பித்து, நான் கூட சீனிவாசன் பேரை மறந்துட்டேன், உங்கள்கிட்ட சொல்கிறதுல அந்த ஒரு பேரை. சீனிவாசனில் ஆரம்பித்து சிதம்பரத்தில் வந்து முடிச்சிருக்கிறான். அந்த மாதிரி புச்சிக்கிட்ட வந்து முடிச்சிருக்கான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன் கதையை அவுத்து விடவா, உன்னை இதை அவுத்து விடவா, அதை அவுத்து விடுவானே. ஏன்னா அவள் தான் இவள் பண்ணுற வேலையை பூராமே எல்லாத்தையும் எடுத்து போடுவான். ஏன்னா அவகிட்ட எவ்வளவுமே எந்த தப்பு செய்கிறவளாக இருந்தாலும் சரி, எது பண்ணவளாக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா மிஞ்சி போனால் என்ன கழுவி ஊற்றுவாளா, ஏதாவது ஒன்று பேசுவாளா, வேறு எதுவும் அதை பண்ணேன் இதை பண்ணேன், எவங்கிட்டையும் போனேன், எவங்கிட்டையும் பேசினேன், எவங்கிட்டையும் படுத்தேன், எவன்கிட்டையும் கழட்டி காட்டினேன்னு சொல்லி போட சொல்லுங்கள். ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது, ஒரு மயிர் இருக்காது. ஆனால் சீனிவாசி, ஆனந்து, அதுக்கப்புறம் இவன் இந்த சிக்கந்தரு, அதுக்கப்புறம் சரத்து, ரிப்பாயி, சப்பி, இப்போ புச்சி, யாருமே பார்த்து அப்படியே கைப்படாத பழத்தை புச்சி இப்போ சப்பிக்கிட்டு இருக்காரு. ஒரே சப்பா. அது பல பேர் சப்பி போட்ட கொட்டங்கிறது தெரிஞ்சவங்க பழைய பிள்ளைய எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது ஒரு வீடியோ எடுத்து போட்டி இல்லை, மூடிக்கிட்டு அப்படியே வச்சுருக்க வேண்டியதானே. என்ன பூனாவுக்கு நீ அழிச்ச? ஏன் உனக்கு கிளவியை கண்டா அவ்வளோ ஒரு பயமா? இல்லை நீ பேசுகிறதெல்லாம் ஒரு ஆடியா? நல்லா கேளுங்க. இதில் ஒரு சில பேர்த்துக்கு நான் சொல்கிறேன், ஐயோ நானும் அவனும் கூட்டணிங்கிறீங்களே. இந்நேரம் கூட்டணியாக இருந்தால் எம்பிட்டு ஆடியா எடுத்து போட்டிருப்பான்னு எனக்கு தெரியும். நான் பேசுனாலுமே ஆமாம் பேசணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனால் கிளவிக்கிட்ட யார் பேசிக்கிட்டு இருந்திருக்கா? யாரா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? ஆடியோவோட வருதா, அடுத்து என்னென்னமோ ஆடியோ வருதான், வீடியோ வருதான், ரெக்கார்டு வருதான், அது வருதான், இது வருதான். நல்லா கேளுங்க. இவ வந்து எல்லாரையும் சொல்கிறாளே, ஆரம்பத்தில் முத இவ மெட்ராஸில் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல், விரிச்சு படுக்க பாய் இல்லாமல், போட்டுக்க துணி இல்லாமல், நல்லா அவன் வந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனை போய் வாடான்னு அவன் குடும்பத்தையே நாசம் பண்ணி நடுத்தெருவில் நிப்பாட்டி, இன்றைக்கி அவன் வந்து ஒரு கல்யாணம் காட்சி கூட ஆச்சா கல்யாணம் எனக்கு தெரியாது, அவனோட ஒக்கூட்டு முடிச்சு ஓசியில் ஆப்ரேஷனை பண்ணி புருஷன் அவன்தான்னு சொல்லி அவனையே ஒரு பொய்யான கையெழுத்து போட விட்டு ஆப்ரேஷன் பண்ணி அங்கேருந்து வந்தான். சரியா? இவன் எப்படி காரியன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவங்கிட்டையாவது ஒரு காரியம் ஆகணும்னா அவள் காலை கழுவியும் குடிப்பா, நக்கியும் பொழப்பான். இவ கேரக்டரே அப்படிதான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நல்லா பாருங்கள். ஒரு 20-25 நாளாகவே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆள் பேசுகிறானா என்னன்னு எனக்கு தெரியாது. பேசுறதில்ல, போகிறதில்ல, வர்றதில்ல, ரொம்ப இது பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்தா அந்த 37,000 ரூபா பணம் வர்ற வரைக்கும் ஒரு நடிப்பு நடித்தான். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஆனவனை என்ன பண்ணா, அப்படியே சம்மந்தக்காரமாவுக்கு போய் ஏசி வாங்கி கொடுத்தா. எடுக்கிறது பிச்சை, குடிக்கிறது கூழு. இவ சொல்கிற அடுத்தவ புருஷனை வச்சுக்கிட்ட நீ எத்தனை புருஷனை தான் வச்சுக்குவ சொல்லு? அதுலேயும் என்ன எனக்கு அவனுக்கு உள்ள ஒரு வித்தியாசம் நான் சொல்லவா? நான் ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கவன், குடும்பம் கை விட்டுருச்சு, அவனுக்கு பொண்டாட்டி சரியில்லை, ஊர் மேலே போகிறவளா இருக்குது, அப்படி நான் கூட ஏதோ ஒன்று பண்ணுவேன். ரெண்டாவது வயசு வித்தியாசம் நிறையா பார்ப்பேன். நம்மளைய விட கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாக இருக்கிறவங்கள தான் நான் பார்ப்பேன். என்னைய விட இருக்கிற வயசு கம்மியாக இருக்கிறப்ப என் வயசாக இருக்கிறவங்கள்ட்ட தான் எனக்கு ஒன்றுமே தோணாது. இவளுக்கு மட்டும்தான் வயசாக இருக்கிறவங்களோ பார்த்தா மூடு வரும். ஏங்கன்னு கேளுங்களேன். சரத்து, ஏன்னா ஆனந்துக்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒக்குட்டு முடிச்சு அவனை ஆதார் கார்டில் புருஷனுக்கு ஆனந்தை சேர்த்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தாச்சு. சரத்தை பார்த்தீங்கன்னா அந்த பையன் கல்யாணம் ஆகாத பையன், ஒழுங்காக போய் அவன் குடும்பத்தில் கஷ்டப்பட்ட பையன், அவன் போய் வெளிநாட்டில் அழகாக வேலை பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தான். அவன் கல்யாணம் ஆகாதவன் அவனை வச்சு ஒக்குட்டு அவளை ஊர்வலம் அனுப்பிவிட்டு வந்துட்டான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் அவன் இருக்கவன் குடும்பத்தில் இருக்கிறவன் தெரிஞ்சவனா அவனை கழட்டி விட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிச்சிக்கு தான் ஏற்கனவே புழுக்க போட்டது ஒரு புழுக்க இருக்குதான், பொண்டாட்டி இருக்கான், எல்லாம் இருக்கான். அவன் ஒரு காஞ்ச மாடு கம்பளம் மேய்ச்ச மாதிரி அவனுக்கு ஏதோ வசதிக்கு இல்லைனாலும் அசதிக்கு இருக்கிற மாதிரி அவன். ஏன்னா இங்கே ஒன்றும் நடக்காதுல்ல. நாளைக்கே கழட்டி விட்டு போனால் கூட இவன் போய் கத்த முடியுமா, கதற முடியுமா, கெஞ்ச முடியுமா, கிளற முடியுமா? ஏன்னா அவன் வேறு நாடு, இவன் வேறு நாடு. ரெண்டாவது இப்போ என்னன்னா பாஸ்போர்ட்டு எடுக்க முடியாது. இலங்கைக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. ஏன்னா
ஓட்டர் ஐடியில் ஒரு புருஷன், ஆதார் கார்டில் ஒரு புருஷன், ரேஷன் கார்டில் பேரே இல்லை, இவ தான் பொண்டாட்டின்னு ரெக்கார்டு இல்லை, இவ தான் ஆத்தாக்காரின்னு ரெக்கார்டு இல்லை, இவ தான் இவனுக்கு பொண்டாட்டின்னு ரெக்கார்டு இல்லை, ஒன்றுமே இல்லாத போது நீ அடுத்தவ புருஷனை பிடிச்சிக்கிட்டா முதல்ல உனக்கு அவன் புருஷனா இல்லை நீ அவனுக்கு பொண்டாட்டியா சொல்லு பார்ப்போம். முதல்ல அவனே உனக்கு ஒரு நிரந்தர புருஷன் கிடையாது, நீனே அவனுக்கு பொண்டாட்டி கிடையாது. ஒன்றை மாதிரி தள்ளிக்கிட்டு வந்தவன் தான் இவன். சொல்லு பார்ப்போம். எந்த பொண்டாட்டியுமேங்க நல்லா கேளுங்க, ஒரு புருஷங்காரன் சரி இவனையே வச்சுக்கோமே, இப்போ என்னை இருக்கான் உங்கள் பாணியிலே கூத்தியானே வச்சுக்கோமே, என்னை ஒரு 10 நிமிஷம் வெளியே போய் வாசலில் உட்கார விட்றானா, யாருக்கிட்டே ஒரு பொம்பளைகிட்ட பேச விட்றானா, அப்படி பொத்தி பல பேர்கிட்ட போனவளா கூட இருந்துட்டு போகிறேன், என்னைய பொத்தி போனவளையே எப்படி பார்க்குறானே, அப்போ பொண்டாட்டிங்கிறவனை எப்படி பார்ப்பான்? ஒரு புருஷன் சரி என்னையே வச்சுக்கோங்க, ஒரு கள்ள புருஷன் யார் சிக்கந்தர், ஒரு கள்ள புருஷன். என் கள்ள புருஷனே ஏதாவது ஒன்று பண்ணுனா குடும்ப விஷயத்திலேயே அப்போ மயங்க விஷயத்தில் குடும்பம்ல ஒரு கூத்தடிச்ச ஒரு 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 நாடு மாதிரி சரியா. அதனால என்ன சொல்கிறேன்னா இந்த விஷயத்தில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக என்னென்ன இது பண்ணி வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். அவனை நான் என் பேச்சை கற்றுக்கிட்டு பேசாமல் அமைதியாக இருக்கேன். ஏன்னா நான் ஒரே வார்த்தையாக சொல்லியிருக்கேன், இன்னொரு வாட்டி அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னு நீ வந்த வச்சானா இந்த வாழ்க்கையை நீ மறந்துரு. இல்லையா நீ பண்ணுற மாதிரியே நானும் பாலா கூட போவேன், அப்பப்போ அவனை பார்ப்பேன், அப்பப்போ அவன் கூட வீடியோ எடுத்து போடுவேன். இனிமேல் ஏன் புருஷன் மூச்சுக்கு 300 வாட்டி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னனால அவன் லட்சணத்தை பூரா பார்த்துட்டு ஒதுங்கியிருக்கான். இவன் எப்படி டெக்னிக்கலாக பயன்படுத்துவான்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் சொல்லவா, இப்போ இவன் வந்து கீழே வந்து வயிற்றில் கட்டியோ இல்லை குட்டி போடுறதுக்கோன்னு தெரியாது. அதுக்கு சரத்தை பிடிச்சா அவன் செலவழிச்சோன்னே கட்டி கொடுத்து ஐயோ எனக்கு புருஷந்தே வேணும்னு சொல்லி நாடோடியல் படம் மாதிரி சேர்த்து வச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் விட்டுட்டு துபாய்காரன்ட்ட போனான். துபாய்காரன்ட்ட என்ன பண்ணியிருக்கா, 10 பவுன் எப்படி இப்படி தட்டவான், இந்த 2 கொய்யா பழத்தையும் தட்டுற மாதிரி செய்ய வேணுமா, 10 பவுன் அதையும் ஆடி எடுத்து போட்டாங்க. 10 பவுன் கேட்குற மாதிரி இருந்தால் அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா, வெளிநாட்டில் வேலை செய்கிறவனா பாவம், குடும்பத்துக்காகவும் பொண்டாட்டி பிள்ளைக்காகவும் ஆயப்பனுக்காகவும் அவன் சூழ்நிலைக்காக அவன் போய் வெளிநாட்டில் பாடவனி அவன் ஒருவேளை கஞ்சி கூட கஞ்சி குடிக்காம அவங்ககிட்ட போய் கேட்டானா ஐயோ இதென்ன நம்ம குடும்பம் இருக்கும்போது இவ எப்படி கேட்குறாளேன்னு சொல்லிட்டு அவன் கொய்யா பழத்தையும் பலாப்பழத்தையும் பார்த்து விட்டு கழட்டி விட்டு போயிட்டான். அதுதான் ஊர்வலமாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சுற்றுது அப்படியே கிருன்னு சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. சரி சொல்லி அவன் விட்டானா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் பாண்டியை முடிச்சாச்சு. காரேரி போனா பார்த்தீங்களா, ஒரு நாள் இருட்டுக்குள்ள 3 நாள் லைவ் போட்டால, கேட்டா டைலர் வீட்டில் தங்கியிருந்தேன். டைலர் வீட்டில் தங்கியிருந்தவன் எதுக்கு இருட்டுக்குள்ளே லைவ் போடணும்? டைலர் வீட்டுக்கு போகிறவன் இங்கேருந்து எப்படி காரில் போகிற அளவுக்கு காசு இருக்கும்? அங்கே போய் ரூமு போட்டது எங்கே? நீ டைலர் வீட்டில் தான் சோறுதுன்னா டைலர் வீட்டில் தான் இருந்தால் தாராளமாக வீட்டை காமிச்சிருக்கலாமே. அவங்கள காமிக்க வேணாம், ஆல்ரெடி அவங்களெல்லாம் காமிச்சிருக்கலாமே. அங்கே போனால் உதயகுமார் சரியா, உதயகுமார் அங்கே ஒருத்தன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புச்சியோட லாஸ்ட் ஸ்டாப்பாக நான் நிற்கிது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீ முதல்ல பேசுகிறதுக்கு முன்னாடி நீ கிளவிக்கிட்ட என்னென்ன பேசியிருக்க ஏது பேசியிருக்கேன்னு இந்தா ஒன்றா அப்படியே வரும். இன்னும் என்னென்னு இந்தா உனக்குள்ளே கருப்பாடு வச்சுருக்கலாம், எனக்குள்ளே கருப்பாடு இப்படி வச்சுருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாரையுமே கலட்டி விட்டேன். எனக்கு தெரியும் சரியா. கருப்பாடு யார் இது வந்துச்சு, நம்ம புழுக்க சரியா, புழுக்க புருவமாக தான் நம்மக்கிட்ட வந்தது. என்னை வாயை பிடுங்கினது 1 லட்ச ரூபா பேரம் பேசுகிறது பூரா இந்த புழுக்கதாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் சரியா. அதனால தான் சுத்தமாக இப்போ எல்லாரையும் கழிச்சு விட்டேன். நான் யாருக்கிட்டையுமே பேசுகிறதே கிடையாது. எப்பயாவது அவசரமா ஏதாவது ரொம்ப மனசு வருத்தமா தீபாவுக்கு ஃபோனை போடுவேன், 2 வார்த்தை மேலோட்டமாக பேசுவான். அதோட அவளும் சரி என்னக்காம்பா நான் என்னடியுமே அதோட முடிச்சுக்குவோம். இப்போ ஏதாவது ஒரு விஷயம்னாது நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் என்ன இது ஏதாவது தெரியுதா, ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா, இதுக்கு தான் சொல்கிறது. படித்தவங்கள்ட்ட பழக்க வைக்கணும், தட்டுக்கட்டத்தையும் தரமாறுகிட்டையும் நாதாரிகள்கிட்டையும் பழக்க வச்சா அது சில்லற புத்தியாக அது காமிக்கும் அப்படிங்கிறது அது சரியா. இப்போ கோவத்தில் பேசுகிறாங்களா அது வேறு. என்ன இருந்தாலும் அவள் என்னை விட வயசில் சின்னவங்கும் போது சரி, அது ஒரு வயசில் மூத்ததாக இருந்தாலும் ஒரு இளவு மண்ணும் தெரியாது, ஏதோ அதுக்கு ஒரு 4 புத்தியை சொல்லுவோமேன்னு சொல்லி மாற்றி வச்சுருவாங்க. நம்ம பழகிறவங்க எப்போவுமே கரெக்டாக இருந்தால் நம்ம என்றைக்காக இருந்தாலும் சரி, அதே பழகினாலுமே நம்ம ரொம்ப ஆழமாக அவளும் அவளோட பர்சனலை என்கிட்ட சொல்ல வேணாம், நானும் என்னோடய பர்சனல் சொல்ல வேணாம், மேலாப்பா சொல்கிறேம்மா ஒரு விவரம் தெரியலையா சொல்கிறாளா, இந்த நேற்று கூட எனக்கு என்ன சொல்ல தெரியுமா, அக்கா இங்கே வா உனக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், நான் உன்னை விட தங்கச்சினா நீ எல்லாத்தையும் தூக்கி ஓர கட்டி வச்சுட்டு நீ பாட்டுக்கு வீடியோ போடுறியா போடு, ஊர் சுற்றுறியா சுற்று, உங்கள் பொழப்பு வீடியோ போடுற பொழப்பு பார்க்குறியா நீ பாரு, எதுக்கு இதெல்லாம் தூக்கி மண்டக்குள்ளே போட்டு குடையிற, ஏன் அவளை மன உளைச்சலாகிறேன். நான் அவளை அழகாக அட்வைஸ் பண்ணுறான். சின்னவ தான், அவளை யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது எனக்கு தேவையில்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு படிக்காத ஒரு தற்கொலையாக இருந்தாலும் எப்படி எனக்கு மண்டையில் ஏறுற மாதிரி சொல்லணுமா அந்த மாதிரி நான் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நிறைய விஷயம் சொல்கிறான். அமைதியாக போ, வேணாம், ஏன் பார்க்குற, ஏன் இது பண்ணுற வைக்கிறேன்னு சொன்னேன். இந்தா பார்த்தீங்களா நேற்றெல்லாம் நான் ஏதாவது வாயை திறந்தேன் நைட் லைவில், இன்றைக்கி ஏதாவது வாயை திறக்கிறேன்னா அதுக்கு தான் சொல்கிறது.
நாலு எழுத்து படித்ததுகள்கிட்ட பழகணும்னு சொல்லிட்டு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஓ யோகிதை என்ன, ஓ இது என்ன, ஒரு ஷார்ட்ஸு போட்டதையே அவ்வளோ வேகமாக அழிக்கிறியே, அவ்வளோ பயம் இருக்கிறவ. ஏன்னா நீ இழிச்சாச்சிருக்க எங்கள்கிட்ட மட்டும்தான் வைக்க முடியும். நீ ஒன்றும் கவலைப்படாத ராசா. அப்பன் பேர் தெரியாத ராசா, பழதண்ணிக்கு பிறந்த ராசா, பல சந்துக்குள்ளே பிறந்த ராசா, நீ போடுடி, நீ போட்டுக்கிட்டே இருக்கணும்டி. இனிமேலாம் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன்டி. நான் மைண்டுக்குள்ளே என்ன ஏற்றி வச்சுருக்கேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். தீபாவுக்கு கூட தெரியாதது. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எனக்கு என்ன வேலை இனிமே. நான் ஜாலியாக சுற்றுற மாதிரியே இருக்கும். இங்கே போகிற மாதிரி அங்கே போகிற மாதிரி இது. அப்புறம் நீ அழுக வைக்கிறதுக்கு நீ என்ன கடவுளா, நீ என்ன இவளா, நான் என்ன அவளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற எல்லாத்துக்கும் நான் இது பண்ணிக்கிறேன். நான் ஒன்றுமே பண்ணலம்மா. நான் வாடுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் வாடுக்கு குற்றாலம் வருமா இருந்தா இன்றைக்கி அல்லது நாளைக்கு குற்றாலம் கிளம்பிடுவோம். போய் ஜாலியாக 2 நாளைக்கு குளிச்சுட்டு, ஏன்னா போன வாட்டி போய் சரியாக குளிக்கிற ஒரே கூட்டம், அதனால் ஜாலியாக குளிச்சுட்டு ஃபுல்லாக வீடியோ. நிறைய பேர் சொன்னீங்க என்னக்கா எப்போ பார்த்தாலும் குற்றாலம்னா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. நல்லா அந்த தண்ணி உங்களுக்கு அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த தண்ணியில் குளிக்கும் போது அவ்வளோ சில்லாக சூப்பராக செம்மையாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களா ஊட்டி, கொடைக்கானல், கோவா இப்படி போகிறீங்க. எனக்கு என்னமோ அந்த குற்றாலத்து மேலே ஒரு லவ். அதனால் எங்களுக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்குது அப்படிங்கிறனால நான் போகிறேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த பையன் நீ அழிக்காமையே நீ இருந்திருக்கணும். அவன் தான் பெரிய சண்டியர் பூனாவாச்சே. நம்ம இலங்கையில் இருக்க சண்டிய பூனா பெரிய ஒரே தள்ளுறவனாச்சே. அப்புறம் எதுக்கு போய் அழிக்கிற? உட்காந்துக்கிட்டு பிடுங்கிப்பார், நொட்டிப்பார், கிழிச்சுப்பார், உடனே தூக்கி சொறி விட்டுட்டு அவன் போயிருவான். சாமான டிங் 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 டிங்னு ஆட்டிட்டு கடைசியில் நடுத்தருவில் நீ, இந்த மயன், இந்த இவன் எல்லாரும் தான் நிற்க போகிறீங்க. புரியுதா? மொத்த வேண்டியதை பொத்திக்கிட்டு மூட வேண்டியதை மூடிக்கிட்டு இருக்கணும். ஏதாவது ஒன்றுனா அவன் வரமாட்டான். அவன் சாமானை மட்டும்தான் காட்டுவான் கடைசி வரைக்கும். ஏன்னா அவன் எவன் அப்பேனே தெரியாதுல்ல, அவனே எந்த புறம்போக்குன்னு தெரியாதுல்ல. அதனால் அவனை நான் என்ன பண்ணணும், ஏது பண்ண பாருங்க. முதல்ல இந்த கமாண்டில் நான் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். நாங்கள் அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க சொல்லுற கமாண்ட் வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது என்கிட்ட. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னென்ன பண்ணணும்னு தெரியும். ஒரே ஆள் உட்காந்துக்கிட்டு ஒரே மூச்சில் பண்ண முடியாது. நான் பணம் அப்படியே கத்தையாக எண்ணி அடிக்க அப்படியே பீரோக்குள்ளே வைக்கல. சரியா? ஒரு வக்கீல் வர்றாங்கன்னா ஒரு வக்கீலுக்கு பீஸு எடுத்தோன்னா 5000 ரூபா கொடுக்கணும். 1000 2000க்கு வேலை பார்க்குற வக்கீல்லாம் இப்போ கிடையாது எல்லாமே. அப்படிங்கும்போது நான் சம்பாதிக்கிறத பூரா வக்கீல்னு பீஸை கொடுத்துருப்போனா நான் என்னைக்கு இது பண்ணுறது? ஒரு வீடு கட்டுறான்னு நினச்சா எல்லாம் இழுத்து மூடி மண்ணை போட்டுட்டீங்க. வீடு கட்டுற ஐடியாவே எனக்கு கிடையாது. இருக்கிற இடத்தையும் பேசியாச்சு. அநேகமாக நான் இந்த ஆடி முடிச்சு ஆவணியெல்லாம் முடிச்சுட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா எல்லாம் கடங்கப்பியெல்லாம் அடைச்சி விட்டுட்டு நிம்மதியாக நாங்கள் வாடகை எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம். அப்படியே இவ்வளோ மாதிரி நல்லா பாருங்கள். அப்படியே ஒரு 10 நாள் அமைதியாக இருந்தான், 15 நாள் அமைதியாக இருந்தான். அப்படியே பேரனை காட்டுறாளாம் மெதுவாக. அப்படியே பேரனை காட்டினா இவன் கரிமீன் வாங்கி கொண்டே கொடுத்துருவான்னு. அதுக்கப்புறம் பழைய சோறும் பச்சை மிளகாவும் தின்னா நீங்களாம் போய் இறக்கப்படுவீங்களாம். பழைய சோறும் பச்சை மிளகாவும் தின்னா கூத்தியால மட்டும் எப்படி வச்சிருக்கான், என்ன மாதிரி ராணி மாதிரி வச்சிருக்கான், கேட்குறதெல்லாம் வாங்கி தர்றான். அவளை தின்னுன்னு இடிக்கிறான். கூத்தியா எப்போவுமே தனக்கு பொண்டாட்டியாக வாழ்ந்தா கூத்தியாவை கூட பொண்டாட்டி மாதிரி தான் பார்த்துவாங்க. பொண்டாட்டி பல பேருக்கு கூத்தியாவாக வாழ்ந்தா அவளை கூத்தியா மாதிரி தான் வச்சுக்குவாங்க. புரியுதா? இப்போ நானும் இதே மாதிரி உட்காந்துக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டு கண்டவன்ட்ட கலட்டி காமிச்சுக்கிட்டு புச்சி 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 பாலா பாலா பாலானா எனக்கு வாயில் விட்டு ஓலா தள்ளிட்டு போயிருவான். புரியுதா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த பேச்சு துணைக்குனாவது ஒரு ஆள் இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லை. அப்படிங்கும்போது ஒருத்தர் 24 மணி நேரமும் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் வருங்க. தனியாக நேற்றெல்லாம் வீட்டு வேலை பூரா எல்லாம் ரெடி பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போனேன். அப்படிங்கும்போது தனிமையில் இருக்கும்போது அவனுக்கே தோணும், வாடகை ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு நான் தெரிஞ்சா இப்போ பேச்சுக்கும் ஆள் இல்லை, எதுக்கும் ஆள் இல்லை. அப்படிங்கும்போது நானே அவன்கிட்ட பேசுகிறதே இல்லை. 3 நாள் ஆச்சு. கேளுங்க அவன்கிட்ட சரியாக என்ன நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறதே இல்லை. என்னன்னா என்ன அவ்வளோதான். வீடியோ போடுறோமா, சமைக்கிறோமா, சாப்பிட்றோமா, தூங்குறோமா, எங்கேயும் போகிறோமா, வரவு செலவா, என்ன ஏது அப்படின்னு. இந்த மத்தியானம் கூட ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நேராக கிளம்பி போக வேண்டியது இருக்குது. போய் பார்த்து பேசி எல்லாம் முடிச்சு ரெடி பண்ணிவிட்டு நேராக குற்றாலம். ஏன்னா எங்கள் வேலையை இங்கே நம்ம இங்கே ரெடி பண்ணி விட்டு போனால் தான் நாங்கள் அங்கே போய் ஜாலியாக 2 நாளைக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய. என்னென்னா நம்மளோட தொழில் வீடியோ போடுறது. அப்படிங்கும்போது வீடியோ போட்டுருவோம். சரியா? வீடியோ போட்டு காமிக்கிறது வேலை. நீங்கள் கோச்சுக்காதீங்க, அடிக்கடி குற்றாலத்தையே காமிக்கிறோம். எங்களுக்கு வேறு ஊர் தெரியல. அடுத்த மாதம் வேணால் வேறு ஏதாவது முயற்சி பண்ணலாம். ஏன்னா வேளாங்கண்ணி ஒரே கூட்டமாக கொடி ஏற்றிருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, கிளவிக்கிட்ட இருக்கிற பயம் இவன் என்ன பண்ணி கிழிச்சிருவான்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப எல்லாரும் ஆடாதீங்க, ரொம்ப எல்லாரும் கொளிக்காதீங்க, ரொம்ப பண்ணாதீங்க. நீ அழுக வைக்க கடவுளான்னு கேட்குறதா உன்னை அழுக வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு செகண்ட் தான் அழுக வச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் நான். சரியா? அதனால் நானும் சரி வேணான்னு சொல்லிட்டு போடான்னு பார்த்தா விடுற மாதிரியே இல்லை. ஏன்னா இங்கே எதுவுமே முடியலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. சரியா? அங்கே வந்தனால முடிஞ்சிருச்சு. நமக்கு சப்போர்ட்டாக பேசிட்டாங்க. சப்போர்ட்டாக பேசுகிறவங்களுக்கு இருக்குது, உனக்கும் இருக்குது. எங்கெங்கே யார் பேசுகிறோமோ அங்கங்கே பேசிக்குவாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன்.
சரியா பிள்ளைகளா? ஓகே, 12 மணி லைவ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக விழுதுகளில் லைவ் வருவேன் கரெக்டாக. சரியா? அதனால் 12 மணிக்கு எல்லாருமே விழுதுகள் சேனலில் லைவ் வந்துருங்க. நீங்கள் முழுக்க சைவம் தான், வேறு அசைவம்லாம் நான் சமைக்கவே இல்லை. ஓகேவா? பாய்.